பிக் பாஸ் சீசன் 9 வெற்றியாளர் கானா வினோத் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்து. வெற்றியாளர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, ஒரு நல்ல கலைஞனாகவும் ஒரு நல்ல கணவனாகவும் வெற்றி அடைஞ்சிருக்கிற வினோத் அண்ணன் என்ன பொறுத்த மட்டும் வெற்றியாளர். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு உள்ள இருக்கும் போதும் சரி, இப்பவும் சரி, அந்த நிகழ்ச்சிக்குள்ள போனா அந்த கடைசி 106 நாள் இருந்து அந்த கோப்பையை வென்று 50 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போறது இல்லை வெற்றி. கோடான கோடி மக்களுடைய அன்பை சம்பாதிக்கிறது இருக்குல்ல. வினோதனை பெட்டி எடுத்தோடனே அச்சோ அவசரப்பட்டு பெட்டி எடுத்துட்டாரே, அவர் ஜெயிக்க வேண்டிய ஆளே, ஜெயிக்கிறதுக்கு தகுதியான ஆளே, இவர் டிசர்வ்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல, அதுதான் வெற்றி நான் நினைக்கிறேன். இவன் டிசர்வ்டா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாவே அவர் டிசர்வ்டு, அது எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு நார்த் மெட்ராஸ்ல இருந்து வர்ற ஒருத்தர்னா அவருக்கு பல்வேறு பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு, அது எல்லாத்தையும் உடைச்சிருக்காரு வினோதன். நார்த் மெட்ராஸ்ல வந்து ஒருத்தன்டா மனசுல இருக்கலாம் பேசிடுவான்டா, மனசுல ஒன்று வச்சுட்டு பேச மாட்டான்டா, படபடன்னு பேசுவான், பொய்யெல்லாம் பேச மாட்டான்டா, அடாவடியா இருப்பான், அதே நான் அன்பாவும் இருப்பான்டா அப்படின்னு நார்த் மெட்ராஸ்ல இருக்கிறவனுக்குள்ள இருக்கிற குழந்தைத்தன்மையும் அவனுக்குள்ள இருக்கிற கலையையும் இது வரைக்கும் எத்தனை பேர் காட்டியிருந்தாலும் அதை இன்னும் மெருகேற்றி ஒருபடி உயர்த்தி காட்டியிருக்கிற கானா வினோத்தனுடைய அன்பான குடும்பத்தை பார்க்குறப்போ, அழகான வாழ்க்கையை பார்க்குறப்போ, அவருடைய மனைவி குழந்தைகளை பார்க்குறப்போ, இதை விட வேற ஓடுறதுக்கு என்ன? அந்த 18 எடுத்துட்டு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு ஒரு பொருளாதார தேவை இருக்கு, அதுக்காக நான் வந்தேன்னு ஒரு ஆண் சொல்றது இருக்குல்ல, அது ஒட்டுமொத்த ஆண் சமூகத்துக்குமான ஒரு பிரதிநிதியா இங்க வினோத்தனை பாக்குறேன். நிச்சயமா வினோத்தனை ஏன் வெற்றி பெற்றிருக்காருன்னு மறுபடியும் அழுத்துறேன்னா, அவர் இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. கானா பாடல் பாடுகிற நிறைய இளைஞர்கள்ட்ட உட்காந்து, ஏய் இந்த கத்தி எடுக்கிறது, கிஷா, கஞ்சா, ஜாயிண்ட் இதெல்லாம் பாடாதீங்கடா, மக்களுக்கு என்ன தேவையோ அந்த சமூக கருத்துக்களை பாடுங்கடான்னு கானா பாடல் மக்களின் குரல், மக்களின் வழியை எடுத்து சொல்லுகிற புரட்சி வடிவம்னு அவர் பேசின காணொலி இப்போ ட்ரெண்ட் ஆகுது இல்லை, இதுதான் அண்ணனுடைய வெற்றி. அவர் பாடின பாட்டு, அவருடைய உழைப்பு, அதெல்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆகுது, இப்போ எல்லாரும் ரசிக்கிறோம். இனி அவர் பாட போகிற பாட்டை கோடான கோடி மக்கள் பார்க்க போகிறாங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் பிக் பாஸுங்கிற மிகப்பெரிய மேடை, ஒரு கலைஞனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கோப்பை. அந்த கோப்பையை எடுத்துக்கிட்டு போகிற வினோத்தனனுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்து. விஜய் சேதுபதி என்ன சொன்ன வார்த்தை தான் இன்னும் ஓடுது. வினோத்தனுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உங்களுடைய சிம்மாசனத்தை, உங்களுடைய இருக்கையை வேற யாராலையும் பிடிக்க முடியாது, அது உங்களுக்கு தான் அப்படிங்கிறது வினோத்தண்ணனுக்கும் நமக்கும் எல்லாருக்கும் என்னைக்கும் மகிழ்ச்சியாக இந்த அழகான குடும்பத்தோட அவரை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு நல்ல பாடல்களையும் நல்ல படைப்பையும் தொடர்ந்து கொடுக்கணுங்கிற வேண்டுகோளோட மீண்டும் வாழ்த்துறேன். ஸோ மக்கள் மட்டும் இல்லை, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வின்னரான முத்துக்குமரனும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட உண்மையான வின்னர் யாருன்னா கானா வினோத் தான். ஸோ அவர் தான் உண்மையான டைட்டில் வின்னர், மக்கள் மனசை ஜெயிச்சவன் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ முத்துக்குமரன் இதே டைமில் மணி பாக்ஸ் எடுக்க போனோட பெரிய ரிஸ்க் எடுத்தார், அதுவும் மொதல் ஆளை எடுத்தார், பட் உள்ளே வந்துட்டார். பட் கானா வினோத் பார்த்தீங்கன்னா மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டார். ஸோ எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு கானா வினோத் தான் இப்போதையும் சொல்லிட்டு வராங்க, அதை தான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனும் சொல்கிறாரு. அண்ட் முத்துவோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அவர் பேசுகிற விதம் தான். ஸோ எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ, எவ்வளோ அழகாக மக்களுக்கு தெரிவிக்க முடியுமோ, ஸோ அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்காரு.